என்னோடய ப்ரிஃபரன்ஸ் ஐஏஎஸ் தான் இருந்தது. ஓகே ஓகே. அதுக்கு முதல் காரணம் ஐஏஎஸ் பற்றி தெரியும், இரண்டாவது காரணம் ஐஎஃப்எஸ் பற்றி தெரியாது. இத்தனை சப்ஜெக்ட் படிக்கிறோம், இத்தனை புக்கை படிக்கிறோம், அதுக்கப்புறம் வந்து கிளியர் பண்ணுறோம், எக்ஸாமில் வந்துடுறோம் அப்படின்னு நினைக்கிறத விட இப்போ நம்ம படிக்கிறது தயாராகிறது எல்லாமே பணிபுரியறதுக்குன்னு வச்சுக்கணும். ஸ்ட்ராங் டிட்டர்மினேஷன் அது எனக்கு இருந்துகிட்டு இருந்ததுன்னு தான் நினைக்கிறேன். அதனால தான் அந்த 10 வருடங்களாக நான் வந்து என்னுடைய கனவு சுமந்துக்கிட்டு இருந்தாலும் அது வந்து சாத்தியமாகிறதுக்கு எவ்வளவோ டிவிஷன்கள் இருந்தாலும் அதை சாத்தியப்படுத்துறதுக்கான திசையிலேயே நான் பயணிக்க வச்சுது. இப்போ நார்மலாக வந்து ஒரு ப்ரமோட் ஆனால் எல்லாருமே வந்து வருத்தப்படுவாங்க. அந்த நாள் வந்து அன்றைக்கி நான் வீட்டுக்கு போயிட்டு அவ்வளோ சந்தோஷமாக ஒரு ஆட்டம் பாட்டமாக இருந்தேன். இந்திய ஆட்சி பணிக்கு வரக்கூடிய ஒருத்தர் வரணும்னு ஆசைப்பட ஒருத்தருக்கு என்ன பேசிக் குவாலிட்டிஸ் இருக்கணும்? முதல்ல ஒரு நேர்மையாளராக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், கேள்வி கேட்கணும், ஏன் எதற்கு எப்படிங்கிறது கேள்வி கேட்டு தான் எல்லாத்தையுமே எடுத்துக்கணும். சிவில் சர்வெண்ட்டாக வரணும் அல்லது அதுக்கான ப்ரிப்பேர் பண்ணணும்னா என்னெல்லாம் தேவை? ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு தனித்துவம் இருக்குது, தனித்தன்மை. அந்த தனித்துவத்தை நம்ம வந்து போற்றி பாதுகாத்துக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பர்சனாலிட்டி டெஸ்ட்டுக்கு எப்படி தயாராகிறது? பர்சனாலிட்டி டெஸ்ட்டை வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, நீங்கள் நம்ம ஒரே நாளில் அதுக்குன்னு தனியாக தயாராகிறத விட நீங்கள் உங்கள் வாழ்வியலாகவே மாற்றிக்கிறது தான் நல்லது. நான் எப்போதுமே சொல்கிறது என்னென்னா, நீங்கள் வந்து அந்த கோச்சிங்கை விட கைடன்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறேன். திருக்குறளுக்கு உரை பார்த்திங்கன்னா நிறைய உரைகள் இருக்குது. இப்போ அதில் திரு முருகராஜ் தனியாக அதை எழுதணுன்ற எண்ணம். பொதுவாக வந்து எல்லாருமே உரை எழுதுகிறவங்க பெண்ணுக்கு உள்ளது பண்புகளாக சொல்லுவாங்க. அதாவது அன்பாக இருக்கணும், அடக்கமாக இருக்கணும், குடும்பத்தை பார்த்துக்கணும், பொறுப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு துணையை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அதை ஆணும் பார்த்துக்கணும் தானே? ஒரு ஆணுக்கும் பொதுவான பண்பாக தான் நான் பார்க்குறேன். அதனால் இரு பாலருக்கும் பொருந்துற மாதிரி இதுகள் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய இடங்களில் அது மாதிரி பண்ணியிருக்கிறேன். பெயிண்டிங் ஒன்று உங்களோட ஸ்ட்ரென்த் இல்லை? நான் வந்து ஒரு 2-3 தீமில் பண்ணியிருக்கேன். ஒன்று பார்த்திங்கன்னா நம்ம வந்து டைகாட்டமி ஸ்டைல்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான ஒரு 20 to 30 பெயிண்டிங்ஸ் அந்த மாதிரி பண்ணியிருக்கிறேன். தொடர்ச்சியாக வேலை பண்ணிகிட்டே இருக்கிறவங்களுக்கு ஒரு ஹாபி தேவையாக இருக்கா? ஒரு 1 or 2 ஹாபிஸ் வந்து நீங்கள் ஒவ்வொருத்தவங்களும் பர்சூ பண்ணுங்கன்னு சொல்கிறேன். அது எதனால் அப்படின்னு சொன்னால், வணக்கம் நண்பர்களே. ஒவ்வொரு வாரமும் தமிழ்நாட்டினுடைய முகமாக ஒருவரை சந்தித்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்க இருக்கக்கூடிய ஆளுமை அயர்லாந்து இந்திய தூதரகத்தில் துணை தூதராக இருக்கக்கூடிய திரு முருகராஜ் தாமோதரன் ஐஎஃப்எஸ் அதிகாரி. அவர் ஐஎஃப்எஸ் மட்டும் இல்லை, எழுத்தாளர், ஓவியர் அப்படின்னு பல முகங்கள் இருக்குது. அவரை வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம். மகிழ்ச்சி. இப்போ தான் சமீபத்தில் ஒரு புத்தகம் வெளியிட்டீங்க இல்லையா? குடிமைப் பணியில் தேர்வாகிறது எப்படி அப்படிங்கிறதுக்கான ஐடியாஸ்லாம் கொடுத்துருந்தீங்க. திரு முருகராஜோடைய பயணம் எங்கே தொடங்குச்சு? அவருடைய ஸ்கூல் டேஸ் அதெல்லாம் பற்றி சொல்லுங்கள். என்னுடைய அம்மா அப்பா 2 பேருமே தமிழ்நாட்டில் அரசு பணியில் இருந்தாங்க. அதனால் என்னுடைய முதல் 5 வருடங்கள் பார்த்திங்கன்னா வேறு ஸ்கூலில் படிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தது. ஆனால் அதை என்ஜாய் பண்ணி படித்தேன். நல்ல ஒரு எக்ஸ்போஷர் கிடச்சிது. புது இடங்கள், புது நபர்களோட பழகக்கூடியது, புது என்விரான்மெண்ட்டு, சின்ன வயசுலேயே அதெல்லாம் வந்து தகவமிச்சக்கூடிய வாய்ப்பு கிடச்சிது. அப்புறம் 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரையும் நாகப்பட்டினத்தில் தான் இருந்தேன். ஓகே. ஆமாம். உங்களுக்கு சொந்த ஊர் நாகப்பட்டினம்? நாகப்பட்டினம், கீழ்வேலூர். கீழ்வேலூர் சொந்த ஊர். எப்போ வந்து உங்களுக்கு சிவில் சர்வீஸ் மேலே ஆர்வம் வருது? என்னுடைய பேர் பார்த்திங்கன்னா முருகராஜ் அப்படிங்கிறது வந்து அப்போ வந்து நாகப்பட்டினம் ஒருங்கிணைந்த மாவட்டமாக, தஞ்சாவூர் ஒருங்கிணைந்த மாவட்டமாக இருந்தது. நாகப்பட்டினம் அதுக்குள்ளே இருந்தது. அதனால் என்னுடைய அம்மா அப்பா வந்து எனக்கு முருகராஜ் ஐஏஎஸ் அவரோட பேர் தான் வச்சாங்க. ஓகே. மாவட்ட ஆட்சியரோட பேர் உங்களுக்கு வச்சுட்டாங்க? ஆமாம். ஓகே. அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க, என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது ஒன்று இருந்துகிட்டே இருந்தது. அதனால் அதுவும் இல்லாமல் என்னுடைய ஃபேமிலி வந்து ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்தோம். சரி. அப்பா, அவங்களோட அண்ணன் தம்பிகள் இந்த மாதிரி. அப்போ அந்த ஜாயின்ட் ஃபேமிலியில் எல்லாருமே அடிக்கடி அதை என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஓகே. இவன் சின்ன வயசுலேருந்து நல்லா படிக்கிறான், வருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களோட ஆசை வந்து கலெக்டர். ஏன்னா அப்போ வந்து நமக்கு வந்து ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது. கலெக்டர் ஆகணுங்கிறது தான் மேஜராக சொல்லியிருப்பாங்க இல்லையா? கரெக்ட். ஓகே ஓகே. அதனால் ஐஏஎஸ் தான் உங்களோட ப்ரிஃபரன்ஸாக இருந்ததா? என்னோடய ப்ரிஃபரன்ஸ் ஐஏஎஸ் தான் இருந்தது. ஓ ஓகே ஓகே. அதுக்கு முதல் காரணம் ஐஏஎஸ் பற்றி தெரியும், இரண்டாவது காரணம் ஐஎஃப்எஸ் பற்றி தெரியாது. ஓ சரி 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 சரி. அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் படிச்சிங்க இல்லையா நீங்கள்? ஆமாம். இன்ஜினியரிங் அந்த ஊரில் நாகப்பட்டினத்திலே படித்தேன். ஓகே. அது வந்து நான் வந்து 3rd செட் அந்த காலேஜில். ஓ சரி. புதுசாக ஆரம்பித்த காலேஜ். ஓகே. அந்த காலேஜில் வந்து தேர்ட் இயர் படிச்சுக்கிறப்ப தான் எனக்கு வந்து ஒரு யோசனை வருது, என்ன பண்ணலாம் மேலே அப்படின்னு. எனக்கும் என்னுடைய கூடிய நண்பருக்கும் சரின்ட்டு நாங்கள் எம்எஸ் படிக்கலாம் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு படித்ததை வச்சு கிடைச்ச தகவல் வச்சு நாங்கள் முடிவு பண்ணுறோம். ஒரு 6 மாதம் ப்ரிப்பேரும் பண்ணிட்டோம். எம்எஸ்னா யூஎஸில் படிக்கிறதுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்டு இருந்தோம்.
அப்புறம் ஒரு நாள் அம்மாக்கிட்ட சொல்லிட்டு இருந்தப்ப, நான் எனக்கு அப்போலேருந்து என்னன்னா, அம்மா, அப்பா 2 பேருமே என்னை வந்து என்னுடைய போக்குல விடுவாங்க. ஓகே. அந்த ஒரு ஃப்ரீடம் குடுத்துட்டே இருப்பாங்க. கம்பல் பண்ணதில்ல. அதனால அவங்க எல்லாத்தையும் பாசிட்டிவா எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் ப்ரெஸ்யூம் பண்ணிக்கிட்டு, நாங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். அம்மாகிட்ட போய் ஒரு நாள் சொல்றப்ப, அம்மா சொல்றாங்க, "இல்லப்பா ஒரே பிள்ள, உன்ன அவ்வளோ தூரம்லாம் விட முடியாது. இங்கேயே இருந்து ஏதாவது பண்ற மாரி இருந்தா பண்ணுப்பா." சரி சரி சரி. அப்பதான் எனக்கு வந்து சரி நமக்கு தான் வந்து சிவில் சர்வீசஸ் மேல ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கு. நம்ம அத பர்ஸ்யூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இதுலேருந்து ஆரம்பிச்சுக்கிறேன். கடைசியாக வந்து இப்போ நீங்கள் முதல்ல படிக்கிறதுக்கு அமெரிக்கா வரைக்கும் அனுப்புறதான்னு யோசிச்சாங்க. இப்போ நாடு நாடாக போகிற வேலை வந்துடுச்சு அதேதான். இல்லையா? இது ஃபாரின் சர்வீஸ் தான் சேர்ந்து நான் யோசிக்கிற ஒரு விஷயம் இது ஒன்று தான். ஏன்னா அம்மா வந்து அப்படி சொன்னவங்க, இன்னைக்கு வந்து என்ன ஒரு ஊர்லேயும் வேறு கண்ட்ரியில் வேறு கண்டங்களுக்கு போகக்கூடிய சூழ்நிலை ஆயிடுச்சு. அப்பா வந்து ஒரு நடத்துனர், பஸ்ஸில் இருக்காங்க, ஒரு டிரான்ஸ்போர்ட் அந்த இடத்துலேருந்து தான் இருக்குது. அப்போ அதிகபட்சம் நம்ம எதிர்பார்ப்புகள் இல்லை அந்த அந்த சூழல்லேருந்து இருக்கக்கூடிய உங்களுடைய அதிகபட்ச தேர்வுங்கிறது ஒரு ஓகே நம்ம ஒரு என்ஜினியர் ஆயிடலாம், இல்லைனா வேறு எதுவும் ஆகிடும். சிவில் சர்வீஸ் அப்படிங்கிறது வந்து எங்கே உங்களுக்கு தோணுச்சு? அஃப்கோர்ஸ் முருகராஜ் ஐஏஎஸ்லேருந்து வந்திருக்கலாம். பட் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டீச்சிங் போயிட்டீங்க இல்லையா? ஆமாம். நான் வந்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு டீச்சிங் போயிருந்தேன். Okay. டீச்சிங்கில் இன்வால்வ் ஆகிட்டேன். ஆ. அதில் எல்லாமே வந்து இந்த சிவில் சர்வீஸோட அந்த ஆஸ்பிரேஷனை சுற்றி தான் அமைஞ்சது. ஓ சரி சரி. நான் வந்து இந்த சூழலை உருவாக்கிக்கிறதுக்காக, ஆ ஏன்னா அம்மா அப்பா வந்து நம்ம பிஇ வரையும் படிக்க வைக்கிறாங்க, சரி. மேலேயும் படிக்க வைக்கிறாங்க. இருந்தாலும் நாம் வந்து நாமளே நம்மளை சஸ்டெயின் பண்ணிக்கணும். ஓகே. நாம் சம்பாரித்து நாமளே படிக்க வச்சுக்கணும். ஏன்னா அப்போ வந்து கேள்விப்படுறப்ப சிவில் சர்வீஸ் கொஞ்சம் செலவாகும், கோச்சிங் கிளாஸ்லாம் ஜாயின் பண்ணோம் அப்படிங்கிறதுனால, சரி அந்த வேலையில் நிலைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து பிஜி பண்ணுறேன். ஓகே. போஸ்ட் கிராஜுவேஷன் வந்து எம்டெக் இன் அட்வான்ஸ் மேனுஃபேக்சரிங் தஞ்சாவூர் சாஸ்திராவில் பண்ணேன். டீச்சிங்கில் வந்து எனக்கு தெரிஞ்சு ஹெச்ஓடியெல்லாம் வேறு ஆகிட்டிங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆமாம். அப்போது ஒரு ஏன்னா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக கூடிய ஒரு இடமா இருக்கும் அது. அங்கேருந்து அப்புறம் எப்படி திரும்ப சிவில் சர்வீஸ்க்குள்ள, ஏன்னா கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் நீங்கள் வந்து டீச்சிங்கில் இருந்திருக்கீங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான டீச்சிங் இல்லையா? அதில் டிவியேட் ஆகிடலையா? ஏன்னா பொதுவாக சிவில் சர்வீஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஏதோ ஒன்று இருக்கும். ஆனால் டீச்சிங்க்கு பிறகு அப்புறம் எப்படி இங்கே வந்தீங்க? என்னுடைய புத்தகத்தில் கூட நான் சொல்லியிருப்பேன், நீங்கள் மிக தீவிரமாக உங்களோட குறிக்கோளில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி, கவனம் சிதறாத ஒரு தீர்மானத்தை கொண்டு இருங்கள் அப்படின்னு சொல்லுவேன். ஸ்ட்ராங் டிட்டர்மினேஷன் அது எனக்கு இருந்துகிட்டு இருந்ததுன்னு தான் நினைக்கிறேன். அதனால தான் அந்த 10 வருடங்களாக நான் வந்து என்னுடைய கனவு சுமந்துக்கிட்டு இருந்தாலும், அது வந்து சாத்தியமாகிறதுக்கு எவ்வளவோ டிவிஷன்கள் இருந்தாலும் அதை சாத்தியப்படுத்துறதுக்கான திசையிலேயே நான் பயணிக்க வச்சுது. அந்த டீச்சிங்கில் நான் இருந்தப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு துறை தலைவராக எனக்கு கொடுக்குறாங்க, ஹெச்ஓடி. ஓகே. அதுக்கு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த காலேஜ் வந்து அப்போ நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்க காலேஜ். அதில் வந்து ஒரு 910 ஸ்டூடெண்ட்ஸு, அவங்க எல்லாருக்கும் ஃபஸ்ட் இயருக்கு மட்டுமே ஒரு ஹெச்ஓடி. நான் அதில் கொடுத்த வேலையை நல்லா பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஓவர் இன்வால்வ் ஆகி 1 or 2 இயர்ஸ் அதில் போச்சு எனக்கு. அப்புறம் நான் திங்க் பண்ணுறேன், என்ன நம்ம வந்தது இதுக்காக, நம்ம கோச்சிங் கிளாஸ் ஜாயின் பண்ணணும், இல்லை சிவில் சர்வீஸ் போகணும்னு. ஆனால் வேறு எதோ பண்ணிகிட்டு இருக்கோமே அப்படின்னு தோணுச்சு. ஒரு நல்ல நேரமாக பார்த்து அதே மாதிரி அவங்களே சொன்னாங்க, நீங்கள் இனிமேல் வந்து டீச்சிங் மட்டும் போதும், துறை தலைவர் வேறு ஒருத்தவங்க பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நார்மலாக வந்து ஒரு ப்ரமோட் ஆனால் எல்லாருமே வந்து வருத்தப்படுவாங்க. அந்த நாள் வந்து அன்றைக்கி நான் வீட்டுக்கு போயிட்டு அவ்வளோ சந்தோஷமாக ஒரு ஆட்டம் பாட்டமாக இருந்தேன். என்னுடைய தங்கச்சி ரிலேட்டிவ்ஸ்லாம் கேட்டாங்க. அந்த மாதிரி போச்சு. அது எதனால் சொல்கிறேன்னா, அந்த நேரத்தில் வந்து அதுக்கான சூழல் அமைஞ்சுது. அதை நான் பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டேன். ஓகே. பொதுவாக சிவில் சர்வீஸ்க்கு வந்து இப்போ நிறைய பேர் ஆர்வத்தோடு இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் உங்கள் காலகட்டத்தை விட இப்போ இன்னும் அதை பற்றின எக்ஸ்போஷர் நிறைய வந்திருக்கு. நிறைய பேர் அதை எழுதணும்னு ஆசைப்பட்றாங்க. ஸோ என்னெல்லாம் பேசிக்காக தேவைன்னு நினைக்கிறீங்க? ஒரு சிவில் சர்வெண்ட்டாக வரணும் அல்லது அதுக்கான ப்ரிப்பேர் பண்ணணும்னா என்னெல்லாம் தேவைன்னு பார்க்குறீங்க? முதல்ல கவனம் சிதறாத தீர்மானம், அதாவது ஸ்ட்ராங் டிட்டர்மினேஷன் இருக்கணும். செகண்டரி உங்களுக்கு வந்து உங்களுக்கான அந்த சூழலை உருவாக்கிக்கணும். எல்லாத்துக்கும் மேலே இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு தனித்துவம் இருக்குது, தனித்தன்மை. அந்த தனித்துவத்தை நம்ம வந்து போற்றி பாதுகாத்துக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம் வந்து ஒரே மாதிரி ஒரு 100 பேர் 1000 பேரை செலக்ட் பண்ணுற எக்ஸாமாக நான் பார்க்கல. ஒவ்வொருத்தவங்களையும் அங்கே போய் அந்த இன்டர்வியூவில் கிளியர் ஆகிற வரையும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தவங்களும் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு தனித்துவமையோட, ஏன்னா இந்தியா வந்து ஒரு பன்முகத்தன்மை வாய்ந்த நாடு. உங்கள் வர பிரச்சனைகளும் அதே மாதிரி தான், சிக்கல்களும் அதே மாதிரி தான், ஒன்று ஒரு தன்மையோடு இருக்கும். அதுக்கு இது மாதிரியான ஒரு தனித்தன்மை வாழ்ந்த ஒரு பர்சனாலிட்டி இருந்தோம்னா, அது கண்டிப்பாக அது நமக்கு அந்த சிக்கல்களை தீர்க்கிறதுக்கு உதவியாக இருக்கணுங்கிறது நான் நினைக்கிறேன். ஓகே. அதனால் நம்ம வந்து யாரையோ பார்த்து அப்படியே நம்ம வந்து நம்மளோட ஆளுமையை மாற்றிக்கிறதுக்கு பதிலாக, டைல்யூட் பண்ணிக்கிறதுக்கு பதிலாக, நம்மக்கிட்ட இருக்க பாசிட்டிவை, அந்த யூனிக்னஸை நம்ம கண்டுபிடிச்சி அதை நம்ம வந்து ப்ரிசர்வ் பண்ணணும். அது நமக்கு கண்டிப்பாக பலன் கொடுக்கும் அப்படிங்கிற நான் நம்புகிறேன். யாரையா ஒருத்தரை இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கலாம், ஆனால் அவர் மாதிரியே இருக்கணும்னு நினைக்கக்கூடாதுங்கிறீங்க? கண்டிப்பாக சரியாக சொன்னீங்க. ஆமாம். ஏன்னா இங்கே நிறைய பேருக்கு வந்து அப்படி தான் இருக்கும். யாராவது ஒரு சீனியர் பியூரோக்ராட்டோ இல்லைனா ரொம்ப பாப்புலராக தெரிகிற ஒருத்தரையோ தான் ரோல் மாடலாக வச்சுப்போம். நான் அவரை மாதிரி இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அவர் இன்ஸ்பிரேஷனாக இருக்கலாம், ஆனால் நீங்களாக இருங்கன்றீங்க. ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா அவங்களும் யாருமே இங்கே முழுமையான ஒரு ஆளுமையாக சொல்ல முடியாது. நம்ம எல்லாம் ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் கலந்தவங்க தான். ஓகே.
அதனால் வந்து நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடையது. நீங்கள் வேற ஒரு வேலையில் இருக்கீங்க, இப்போ ஆசிரியர் பணியில் இருக்கீங்கன்னா, முழு நேரமாக ஒரு வேலை பார்த்துட்டே இதுக்கு தயாராகிறது எளிதாக இருந்ததா? அது எப்படி சாத்தியப்பட்டுச்சு? கண்டிப்பாக ரொம்ப கடினமானதாக இருந்தது. ஏன்னா ஒரு ஒரு முழு நேரமாக வேற ஒரு வேலையில் இருந்துக்கிட்டு இதையும் நம்ம படிக்க வேண்டியது ஒரு நாளைக்கு ஒரு 10 to 12 ஹவர்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? அதனால் அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சூழலை வந்து நம்ம உருவாக்கிக்கிறோம். எனக்கு வந்து 2வது என்னென்னா இருக்கிறதுலேருந்து தொடங்குங்கன்னு நான் சொல்லியிருப்பேன் அந்த புக்கில் கூட. நம்மகிட்ட ஒவ்வொருத்தவங்களும் நம்மள்ட்ட இருக்கிறதுலேருந்து தான் தொடங்கி ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா இன்றைக்கி என்ன கையில் இருக்கோ அதுலேருந்து தொடங்கி ஆகணும். நாளைக்கு நல்ல நேரம் வரும், இல்லை நாளைக்கு வந்து ஒரு சூழல் வரும், அதுக்கப்புறம் தொடங்கும்னு சொன்னோம்னா நேரம் நம்மளை விட்டு போயிடும். அதனால் எல்லாரும் அவங்கவுங்கள்ட்ட இருக்கிறத வச்சு தான் தொடங்கணும். அதனால் நான் அந்த மாதிரி தான் பண்ணேன். அது என்ன மீன் பண்ணுறீங்க? இருக்கிறத வச்சு தொடங்குனா அவங்களுடைய சூழல் சொல்கிறீங்களா, அல்லது அவங்களுடைய பொருளாதார சூழலா, இல்லை என்ன சொல்கிறீங்க? எல்லா மட்டத்திலுமே. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போது நம்மக்கிட்ட வந்து எந்த இதெல்லாம் இல்லை அப்படின்னு பார்க்குறத விட எதெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கணும் நம்ம. ஏன்னா நம்மள்ட்ட நிறைய பேர்கிட்ட இல்லாததெல்லாம் இருக்குது, சில பேர் இல்லாதவங்களாம் இருக்கிறாங்க. நம்மக்கிட்ட இதாவது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து நான் தொடங்கிடணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்தாக இருக்குது. ஓகே. அந்த மாதிரி தான் நானும் பார்த்தேன். எனக்கு வந்து நான் நாகப்பட்டினத்தில் என்கிட்ட ஒரு நகர பின்னணி இல்லையே அப்படின்னு நான் நினைக்கல. இல்லை ஒரு மிகப்பெரிய காலேஜில் படிக்கலையே அப்படின்னு நான் நினைக்கல. அதே மாதிரி எங்கள் அம்மா அப்பா வந்து முன்னாடியே ஒரு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கிராஜுவேட்ஸோ இல்லை அவங்க வந்து ஒரு சிவில் சர்வெண்ட்டோ அப்படின்னு நான் நினைக்கல. இதெல்லாம் இல்லாதது. நான் இது எதுவுமே நினைக்கல. நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கிராஜுவேட். ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஃபேமிலியில். ஆமாம். ஓகே ஓகே. அப்போ எங்கிட்ட நான் முதல் தலைமுறையாக வரும்போது நமக்கு வந்து நாம தான் அதுக்கான தேடலோட போக வேண்டியிருக்கும். ரெஃபரன்ஸே ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆமாம். இனிஷியலாக அந்த சிக்கல் இருந்தது அவங்களுக்கு. சிவில் சர்வீஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் அல்லது எப்படி அப்ரோச் பண்ணணுங்கிறதுல ஒரு கிளாரிட்டி இருந்ததா, இல்லை அதில் ஏதாவது ஆரம்பகால பிரச்சனைகள் இருந்ததா? நான் படிக்கிற காலத்துலேருந்து எனக்கு அந்த தகவல் கிடைக்காது, அது இன்ஃபர்மேஷன் லேக் ஆஃப் இன்ஃபர்மேஷனுங்கிறது வந்து இருந்துகிட்டே இருந்தது, ஹெவிலி இம்பேக்ட். அதனால தான் இந்த 10 வருஷங்கள எனக்கு போச்சு. இப்போ இந்த புக் எழுதுனதோட பர்பஸே என்னென்னா, நான் அன்றைக்கி போய் ஒருத்தவங்கள்ட்ட பேசுகிறப்ப சொல்லிட்டு இருந்தேன், இந்த புத்தகம் வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணது ஒரு 1 or 2 months. ஆனால் இதை படிக்கிறப்போ ஒருத்தவங்களோட வாழ்க்கையில் 10 வருஷம் மிச்சமாகும் அப்படிங்கிறது நான் தீவிரமாக நம்புகிறேன். ஏன்னா இது கிடச்சிருந்ததுன்னா எனக்கு வந்து 10 வருடம் போயிருக்காது. நான் எப்போதுமே சொல்கிறது என்னென்னா, நீங்கள் வந்து அந்த கோச்சிங்கை விட கைடன்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா உங்களுக்கு வந்து கோச்சிங் வந்து எல்லாருக்கும் அஃபோர்ட் பண்ண முடியாது, எல்லாராலையும் அதுக்கான பண செலவு இருக்க முடியாது, இன்னொன்று அதற்கான இடத்துக்கு வந்து போக முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் நாகப்பட்டினத்தில் இருந்தேன், சென்னைக்கு என்னால் ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டு போயிட்டுருக்க சிரமம். அப்போ முழுமையாக நம்மளை வந்து அதில் அந்த பெனிஃபிட் எடுக்க முடியாது. அப்போது நம்ம இல்லைன்னு சொல்கிறத விட அந்த கோச்சிங் அதை விட்டுட்டு கைடன்ஸ் இருந்தால் போதும். அட்லீஸ்ட் ஒரு ஓவராலாக இதெல்லாம் வந்து நமக்கு பண்ணணும், இந்தந்த புத்தகம்லாம் படிக்கணும், அப்புறம் இந்தந்த பேட்டர்ன் இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஓவரால் இருந்தால் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ எல்லாருமே கோச்சிங் சென்டர்ஸ் நோக்கி தான் போகிறாங்க. கோச்சிங் ரொம்ப மஸ்ட்டுன்ற மாதிரி இருக்குது. ஒரு காலத்தில் டெல்லி போயிட்டு இருந்தோம், இப்போ சென்னையிலேயே நிறைய இருக்குது அப்படின்றாங்க. அப்போ கோச்சிங் மட்டுமே பிரதானமாக இருக்கணும்னு அவசியம் இல்லைங்கிறீங்களா? கைடன்ஸ் எடுத்துட்டா போதுமா? கண்டிப்பாக கோச்சிங் வந்து இருந்தால் அதாவது ஒருத்தவங்களால் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சுதுன்னா அவங்க வந்து ஓரளவுக்கு ஒரு ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டால் கூட அது மெயினாக எதுக்குன்னா அங்கே இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கலாம், என்னென்ன புத்தகங்கள் எப்படி படிக்கிறது அப்படிங்கிற மாதிரியான தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இப்போ நீங்கள் ஒரு கோச்சிங் கிளாஸ்லையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 1000s 2000s அதெல்லாம் படிக்கிறாங்க. எல்லாராலையும் ஆக முடியல இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் அதே இன்ஃபர்மேஷன் தான் கிடைக்குது, எல்லாருக்கும் அதே கோச்சிங் தான் கிடைக்குது. ஆனால் எல்லாராலையும் ஆக முடியாத காரணம் என்னென்னா ஏதோ மிஸ் ஆகுதுன்னு நம்ம யோசிக்கிறோம். அதுதான் என்னென்னா நீங்கள் வந்து தனித்தன்மை, உங்களுடைய ஒரு ஹார்ட் ஒர்க்கு, டிட்டர்மினேஷன், நீங்கள் எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறீங்க, எந்த அளவுக்கு சின்சியராக ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, ரிவைஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது. இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த கோச்சிங் வந்து கிடச்சிச்சின்னா ஏதோ நம்மளுக்கு எல்லாமே நம்ம வந்து நம்மளை அப்படியே கொண்டு போயிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறதும் ஒரு தப்பாக போயிடுது. ஓகே. நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி அதில் குறையுதோன்னு நான் நினைக்கிறேன். கோச்சிங் இப்போ நான் பாசிட்டிவாக தான் பார்க்குறேன். எனக்கு கோச்சிங் கிடைக்கல. கோச்சிங் வந்து எனக்கு வந்து மினிமமாக நான் வந்து தமிழ் லிட்ரேச்சருக்கு போனேன். அந்த மாதிரி மினிமமாக கிடைக்கிறப்ப அதிக ரெஸ்பான்சிபிலிட்டி நாம் எடுத்துக்கிறோம். ஓகே. அது நமக்கு ஒரு பொறுப்புணர்வை தருது, கூடுதல் உழைப்பு தர வேண்டிய கட்டாயத்தை உருவாக்குது, அது வெற்றி நோக்கி நம்மளை கொஞ்சம் கொண்டு போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ பாடம் எடுத்துகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு அதுக்கான நேரம் ஒன்று செலவாயிருக்கும். ஒரு காலேஜில் இருக்கீங்க, ஹெச்ஓடியாக இருக்கீங்க அப்படின்னும் போது அப்போ இதுக்கு எங்கே டைம், எப்படி நீங்கள் இதுக்கு அந்த 10 மணி நேரம் 12 மணி நேரங்கிறது கிட்டத்தட்ட பாதி நாள் சொல்கிறீங்க. இப்போ 8 மணி நேரம் தூங்குற நேரம் போச்சுன்னா மீதி இருக்கிற நேரமே ரொம்ப குறைவு. அப்போ இந்த நேரம் எங்கே எப்படி கிடச்சிது, எப்படி உருவாக்குனீங்க? நான் வந்து காலேஜில் ஒர்க் பண்ணுறப்ப நான் வந்து கிட்டத்தட்ட அதான் 10 வருஷம் வேலை பார்த்ததுனால எனக்கு வந்து ஒவ்வொரு பீரியட் வந்து அந்த சப்ஜெக்ட் ரிப்பீட்டடாக எடுக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 10 சப்ஜெக்ட்ஸ்குள்ளே தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு நாளைக்கு ஒரு 2 ஹவர் எடுப்பேன். மீதி இருக்கிறது ஒரு 5 or 6 hours எப்போல்லாம் எங்கெல்லாம் இடம் கிடைக்குதோ, ஒரு லைப்ரரியில் பசங்க உட்காந்துருவாங்களோ இல்லையா, நான் போய் உட்காந்துருப்பேன். அடிக்கடி சொல்லுவாங்க எல்லோரும். அதே மாதிரி எங்கெல்லாம் லேபு, அதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத இடமா பார்த்து போயிடுவேன். இந்த மாதிரி நான் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். தென் ஆஃபீஸில், அதாவது காலேஜில் பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது கதைகள் பேசுகிறது, அந்த காலேஜை பற்றின கதைகள் பேசுகிறது, இல்லை கூட வேலை பார்க்குறவங்களோட கதைகள் பேசுகிறது, இது எதுவுமே கலந்துக்கிறது இல்லை.
அதுக்கப்புறம் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்த உடனே படிப்பேன், ஆரம்பிச்சிடுவேன். ஒரு 10-15 நிமிஷங்கள் அப்படியே ஒரு ரிலாக்ஸேஷன், அப்புறம் படிக்க ஆரம்பிச்சிடுறேன். அப்போ வந்து நான் படிக்க ஆரம்பிச்சப்போ எனக்கு மேரேஜ் ஆகிருந்தது. எனக்கு பையனுக்கு வந்து ஒரு 1 வயசு, ஒரு 2 வயசு ஆயிடுச்சு. ஆமாம். அப்போ வந்து குழந்தைகளோட நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத சூழ்நிலை தான். அந்த அளவுக்கு உட்காந்து படிச்சுட்டு இருப்பேன். நைட்டு ஒரு 10 மணி வரையும் படிக்கிறது, காலையில் 4 மணிக்கு எழுந்திருக்கிறது, அந்த மாதிரி. தூக்கம் வந்து ஒரு 6 மணி நேரம் 8 மணி நேரம், அதை தவிர வேறு எந்த வேலையும் கிடையாது. நானும் என்னுடைய மனைவியும் கூட அதிகமாக பேசிக்கிறது பார்த்திங்கன்னா, எல்லா வேலையும் முடிச்சுட்டு படிச்செல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஒரு கொஞ்ச நேரம் வந்து பேசுகிறது தான். ஓகே. ஆமாம். அந்த ஸோ மாதிரி. இப்போ திருமணத்துக்கு பிறகு இதில் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம் மறுபடி. ஏன்னா பொதுவாக நமக்கு வந்து வேலை, திருமணம் இதெல்லாம் ஆன பிறகு இலக்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி போயிட்டுருக்கோம். அப்போ அந்த இலக்கை நோக்கி பக்கத்தில் வர்றதுக்கு எப்படி வந்தது? அது ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு. ஆமாம். எனக்கு ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா, என்னுடைய ப்ரிப்பரேஷன் போயிட்டுருக்கு. என்னுடைய வாழ்க்கையிலே நம்ம மனைவி வராங்க. ரெண்டுமே எனக்கு வந்து எது சூஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி வருது. நான் ரெண்டுமே சூஸ் பண்ணுறேன். ஓகே. அப்போ நானும் என் மனைவி சேர்ந்து என்ன பண்ணுறோன்னா, நம்ம சேர்ந்து பயணிக்கலாம், சேர்ந்து நம்மளோட சூழலை உருவாக்கிக்கலாம், படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் வந்து மேரேஜ் ஆன உடனே சீரியஸாக படிக்க ஆரம்பிச்சது. ஓகே. அதுக்கு முன்னாடி வரையும் நான் அந்தளவுக்கு சீரியஸாக என்னால் எஃபோர்ட் போட முடியல. பட் மேரேஜுக்கு அப்புறமா என்னுடைய ஒய்ஃப் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. ஓகே. அதுக்கப்புறம் ஒரே அட்டெம்ப்ட் தான். இப்போ ஒரே அட்டெம்ப்ட் தான். இந்த ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து ஒரு ப்ரிலிம்ஸோட நிறுத்திட்டீங்க, அதுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் காமிக்கல நீங்கள். இந்த செகண்ட் அட்டெம்ப்ட் தான் சீரியஸாக கொடுத்த அட்டெம்ப்ட். ஆமாம். ஓகே. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்டை வந்து நான் வந்து அந்த அந்த ரிசல்ட்டை கூட பார்க்கல. இப்போ 2 கேள்வி வரும். இப்போ நீங்கள் வந்து எனி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ஆர் நான் வந்து லைஃபே கூட எடுத்துக்கிங்களேன், பிடிச்சது ஒன்று இருக்கும், ஸ்ட்ரென்த் ஒன்று இருக்கும். அப்போ நம்ம அதில் எதை சூஸ் பண்ணுறது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்க உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்தே கூட? கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பிடிச்ச சப்ஜெக்ட் படிக்கிறப்ப நமக்கு வந்து அதாவது பிடிச்ச சப்ஜெக்டை தேர்ந்து எடுக்கிறப்ப ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸு நமக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்ச சப்ஜெக்டாக பார்த்து தான் கண்டுபிடிக்கணும், அதை நம்ம தேர்வு செய்யணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஜென்ரல் ஸ்டடீஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கானமி நிறைய சப்ஜெக்ட் படிப்போம். அதை படிக்கிறப்ப நம்ம வந்து அதிலே தெரிஞ்சுக்கலாம் நம்ம எந்த சப்ஜெக்ட்டில் நம்மளை அறியாமல் நம்மளோட இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி. அதை வந்து நம்ம ஒன் ஆஃப் த ஆப்ஷனல்ஸாக எடுக்கிறப்ப நமக்கு அது கண்டிப்பாக ஒரு பலன் தரும். ஏன்னா இது வந்து மனசை நம்ம ரொம்ப ஈடுபாட்டோடு படிக்க வேண்டிய சப்ஜெக்ட்டு. கொஷின்ஸ் எதுவுமே வந்து ஃபேக்ட் பேஸ்டாக இருக்க போகிறதில்ல, கண்டிப்பாக அனாலிட்டிக்கல் பேசிஸில் இருக்க போகுது. அதனால் ரொம்ப ஆழமாக படிக்கிறதுக்காக நம்மளுக்கு வந்து பிடிச்ச சப்ஜெக்டை படிக்கிறது நல்லதுன்னு நான் சொல்லுவேன். என்ன ட்ரைனிங் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா? இப்போ நீங்கள் முசோரியில் எல்லாருக்குமே நீங்கள் சிவில் சர்வீஸ் கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு இமீடியட்டாக ட்ரைனிங் ஒன்று இருக்கும். இப்போது ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் தனித்தனியாக இருக்குமா, இல்லை உங்களுக்குன்னு ஃபோக்கஸ்டாக? ஏன்னா இப்போ ஃபாரின் சர்வீஸ் போகும்போது அதுக்கான ஸ்பெஷல் ட்ரைனிங்லாம் இருக்கும் இல்லையா, அது செப்பரேட்டாக நடக்குமா அது? ஆமாம். இப்போ வந்து சர்வீஸில் முடித்த உடனே செலக்ட் ஆன உடனே ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ், ஐபிஎஸ் மூணு சர்வீஸுக்கும் மசூரியில் ஒரு காமன் ட்ரைனிங் இருக்கும், பேசிக் ட்ரைனிங் இருக்கும். அது ஒரு 3.5 months. அதுக்கப்புறமா ஐஎஃப்எஸ்க்கு டெல்லியில் ஃபாரின் சர்வீஸ் இன்ஸ்டியூட் இருக்குது, அங்கே ஒரு ஆல்மோஸ்ட் 2 years சர்வீஸ் இருக்கும். இது ஸ்பெஷலைஸ் சர்வீஸ். ஓகே. ஆமாம். அப்புறம் ஐஏஎஸ் அங்கேயே கண்டினியூ பண்ணுவாங்க. ஓகே. தென் ஐபிஎஸ் ஹைதராபாத் வருவாங்க, அந்த மாதிரி. ஆமாம். இந்திய ஆட்சி பணிக்கு வரக்கூடிய வரணும்னு ஆசைப்பட ஒருத்தருக்கு என்ன பேசிக் குவாலிட்டிஸ் இருக்கணும்னு நினைக்கிறீங்க? முதல்ல ஒரு நேர்மையாளராக இருக்கணும், ஒரு நேர்மையாக இருக்கணும். நீங்கள் வந்து எதையுமே வந்து நீங்கள் கேள்வி கேட்கணும். ஏன், எதற்கு, எப்படிங்கிறத கேள்வி கேட்டு தான் எல்லாத்தையுமே எடுத்துக்கணும். ஜஸ்ட் யாரோ சொல்கிறாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கக்கூடாது. அந்த நேர்மை வந்து உங்களுக்கு எப்படின்னா, ஒரு நீங்கள் பணியாற்றுறதுலையும் சரி, உங்களோட டியூட்டிலையும் சரி, உங்களுடைய அப்ரோச்லேயும் சரி, ஒரு பிரச்சனையை நீங்கள் அணுகிறதுலையும் சரி, அதற்கான சொல்யூஷனை நோக்கி நீங்கள் போகிறதும் சரி, அந்த நேர்மையாக இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு பலனளிக்கும் அப்படிங்கிறது நான் நம்புகிறேன். ஓகே. ஆமாம், அது முதல். இது வந்து சாத்தியப்படுதா? ஏன்னா நிறைய பேர் கேள்வி எழுப்பக்கூடிய ஒன்று. இன்றைக்கி வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில், உலக சூழல் அல்லது இந்திய சூழல் அல்லது எந்த சூழலாலும் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் நீங்கள் சொல்கிற மாதிரி அப்படி வந்து பியூரஸ்ட் ஃபார்மில் இருக்க முடியுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறாங்க. அது எப்படி அணுகலாம்? கண்டிப்பாக நம்மளால் இருக்க முடியும். ஓகே. அதற்கான சூழல் நம்ம உருவாக்கிக்கலாம். பர்சனாலிட்டி டெஸ்ட்டுக்கு எப்படி தயாராகிறது? ரிட்டன் டெஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் எழுதிடுறாங்க. நான் பர்சனாலிட்டி டெஸ்ட்டில் தான் ரிட்டனில் நல்ல மதிப்பெண்கள் எடுக்கக்கூடியவங்க கூட, ரொம்ப நல்ல ஹையாக மதிப்பெண் எடுக்கிறவங்க பர்சனாலிட்டி டெஸ்ட்டை கிளியர் பண்ண முடியாமல் போகிறத பார்க்குறேன். அப்போ அது என்ன சேலஞ்சிங்காக இருக்கா? அது எப்படி, ஹவு டு அப்ரோச் இட்? பர்சனாலிட்டி டெஸ்ட்டை வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, நம்ம ஒரே நாளில் அதுக்குன்னு தனியாக தயாராகிறத விட நீங்கள் உங்கள் வாழ்வியலாகவே மாற்றிக்கிறது தான் நல்லது. நீங்கள் பர்சனல் டெஸ்ட்டில் போய் அந்த ஒரு குறுகிய காலத்தில் நம்ம வந்து வேறு ஒரு பர்சனாலிட்டியாக நம்மளால் பிஹேவ் பண்ண முடியாது. அதனால் த்ரூ அவுட் த ப்ரிப்ரேஷன் ரைட் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் இயர் டே 1 நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸராக எப்படி இருக்கணுமோ, ஒரு ஆஃபீஸர்னு சொல்கிறத விட நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு நல்ல மனிதராக இருக்கணும் அப்படிங்கிறது தான். எப்படி இருக்கணுமோ அது மாதிரி வாழ்ந்துட்டோம்னா அங்கே இன்டர்வியூவில் நம்ம வந்து இயல்பாக இருக்கலாம். நம்ம வந்து ஒரு ப்ரெஷர் இருக்காது, நம்ம மனசில் தோன்றதை சொல்லுவோம்,
ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அங்கே வந்து ஏகப்பட்ட சோஷியல் இஷ்யூஸ் தான் வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அந்த சோஷியல் இஷ்யூஸில் நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அதனால் நல்ல புரிதல் வேணும்னா நம்ம ஆரம்பத்துலேருந்தே அதை பற்றின ஒரு இன்வால்மெண்ட்டோட படிக்கணும். ஒரு ஃபேக்ட் பேஸ்டாக படிச்சுட்டு அங்கே போயிட்டு நம்ம அவங்கள கேள்வியில் எதிர்கொள்ள முடியாது. ஓகே. அதனால் நல்ல புரிதல்களோட அந்த புரிதல்கள் எப்போ வரும்னா நம்ம அதில் இன்வால்மெண்ட் இருந்தால் தான் வரும். அப்போ நீங்கள் எப்போ இன்வால்மெண்ட் வரும், நீங்கள் உங்களுக்கு சமூகத்தின் மேலே அக்கறை இருந்தால் வரும். எப்போ சமூகத்தின் மேலே அக்கறை வரும், நீங்கள் ஒரு நல்ல மனிதராக இருந்தால் தான் வரும். அதனால் நீங்கள் வந்து அது வந்து ஒரு தியரட்டிக்கலாக பார்க்கக்கூடாது. நல்ல மனிதர் அப்படிங்கிறத வந்து நீங்கள் உங்கள் மனசில் ஏற்றிக்கணும். அதை நோக்கி நம்ம யாருமே 100 விழுக்காடு வந்து நல்ல மனிதராக இருந்துட முடியாது. அதை நோக்கி பயணம் வந்து எப்போவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது நான் நம்புகிறேன். ரொம்ப முக்கியமான இது நீங்கள் உங்களோட இந்த பர்சனாலிட்டி டெஸ்ட்டை எப்படி அப்ரோச் பண்ணுறதுங்கிறது ரொம்ப அழகாக சொல்லியிருந்தீங்க. இயல்பாயிட்டா அது வந்து எளிதாக ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. இயல்பாகணும்னு நம்ம அதுவாக பழகிக்கிறது தான் நல்லது அப்படிங்கிறது. அப்போ ஐஏஎஸ் ஆகணும்னு என்னைக்கு நினைக்கிறோமோ அன்னையிலேருந்து இந்த இயல்புக்கு பழகிட்டா நல்லதுங்கிறீங்க. ஆமாம். அதே மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது இந்த எக்ஸாம்னு பார்க்குறது என்ன வந்து அதை நான் வேறுபடுறேன். இத்தனை சப்ஜெக்ட்டை படிக்கிறோம், இத்தனை புக்கை படிக்கிறோம், அதுக்கப்புறம் வந்து கிளியர் பண்ணுறோம், எக்ஸாமில் வந்துடுறோம் அப்படின்னு நினைக்கிறத விட, இப்போ நம்ம படிக்கிறது, தயாராகிறது எல்லாமே பணிபுரியறதுக்குன்னு வச்சுக்கணும். ஓகே. பாஸ் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, பணிபுரியறதுக்கு முடிவு பண்ணிடணும். முத நாளே நான் வந்து இந்த உள்ளே வர்றேன்னு சொன்னால் நான் ஆயிட்டேன். நான் என்ன ஆக விரும்புகிறேனோ ஆயிட்டேன். ஆனதுக்கு அப்புறமா நான் அந்த வேலையில் வந்து ஒரு 100 விழுக்காடு கொடுக்கணும், ஒரு நல்ல ஒரு ஆஃபீஸராகவோ மனிதராகவோ அதில் நிலைக்கணும்னா இந்த விஷயங்கள்லாம் நான் படிச்சுக்கணும். அதுக்காக தான் படிக்கிறேன். நான் அப்படி தான் படித்தேன். ஓகே. என்னுடைய நோட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். வெரி இன்வால்வ்டாக இருக்கும். ஓ. இப்போ ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் மேப் அப்படி இருந்ததுன்னா நானே வரைஞ்சிருவேன். அதில் விதவிதமான வண்ணங்களோட அது ஒரு மாதிரி ஒரு எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக அதை பண்ணி வச்சுருவேன். ஓகே. அந்த மாதிரி ஒரு இன்வால்வ்மெண்ட் இருந்தால் இப்போ நல்லா முதல்ல நாம் அதை ரசிக்க ஆரம்பிச்சிட்டோன்னா அல்லது அதில் இன்வால்வ் ஆகிட்டோன்னா அந்த விஷயங்களை முழுமையாக ஈடுபட முடியுங்கிறது. கண்டிப்பாக. என்ன ஹடில் உங்களுக்கு இருந்தது? எது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுல? அல்லது சேலஞ்சே இல்லாமல் வந்துட்டிங்களா கேக் வாக்கா? கண்டிப்பாக எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக தான் இருந்தது. இந்த எக்ஸாம் வந்து சேலஞ்சிங்காக இருந்தது. ஃபர்ஸ்ட் அந்த எக்ஸாம் பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் பெரிய சேலஞ்சிங்காக இருந்தது. நான் ஆரம்பித்தப்போ ஒரு 2001 அந்த ரேஞ்சில் ஓ. வந்து ஓகே. 2001. ஸோ அப்போ வந்து சென்னையிலேயே கோச்சிங் கிளாஸ் கிடையாது. ஓகே. அப்போவே என்ன சொல்லுவாங்கன்னா டெல்லி தான் போகணும்னு சொல்லுவாங்க. டெல்லியிலேருந்து ஆன்லைனில் மெட்டீரியல் வாங்கலாம். அந்த மாதிரி ட்ரை பண்ணால் அது வந்து ரொம்ப ஹார்டாக இருந்தது மெட்டீரியல். ஜியாகிரஃபிக் வாங்கி பார்த்தேன். ஓகே. ஸோ என்னால் வந்து அதை படித்து புரிஞ்சிக்க முடியாத சூழ்நிலை இருந்தது. அப்போ தான் விசாரிக்கிறப்ப சென்னையில் ஏதாவது கோச்சிங் கிளாஸ் இருக்குன்னா இல்லைன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 5-6 வருஷம் கழித்து தான் சென்னையிலேயே கோச்சிங் கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது மாதிரி அதுதான் முதல்ல வந்து அந்த தகவல் அது இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது. அந்த டைமில் வந்து இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறதே ஒரு பெரிய சேலஞ்சிங் இருந்துச்சு. இல்லைனா அதை எப்படி அப்ரோச் பண்ணுறது, அதுக்கான யாரை அப்ரோச் பண்ணுறது, இல்லை என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி கிடைக்கிறதுல ரொம்ப அதில் தான் உங்களுக்கு நாள் ஆயிடுச்சா? ஆமாம். அது நீங்கள் அட்டெம்ப்ட் வந்து சீரியஸ் அட்டெம்ப்ட் ஒன்று தான். ஆனால் அந்த ட்ராவல் 10 ஆண்டுகள் நீங்கள் அதுக்கு பயணிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆமாம். ஓ. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த டயத்தில் நான் வந்து ஒரு சிவில் சர்வீஸ் கிளியர் பண்ணவங்களையோ இல்லை அதுக்கான ப்ரிப்பேர் பண்ணுறவங்களையோ பேசி அவங்களோட உரையாடி வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அமையல. ஓகே. ஆமாம். எல்லாமே நம்மளே தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற நாகப்பட்டினத்தில் ஒரு டிஸ்ட்ரிக்ட் லைப்ரரி இருக்கும். அங்கே போய் பார்த்தா 2-3 புக்கு தான் என்னால் பார்க்க முடிஞ்சுது. இன்னொரு சின்ன லைப்ரரி இருக்கும், அங்கேயும் 1-2 புக்ஸ் தான் பார்க்க முடியும். அதுவும் வெரி ஓல்டு, பார்த்திங்கன்னா ஒரு 10 to 20 இயர்ஸ் ஒரு பழைய புக்ஸ் தான் இருக்கும், அப்டேட்டட் புக்ஸ்லாம் இல்லை. தென் தஞ்சாவூரில் வந்து இதுக்கு பிஜிக்கு போயிருந்தப்போ அங்கே ஒரு ஸ்டடி சர்க்கிள் மாதிரி வச்சுருந்தாங்க. அதுவுமே நல்லா ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ண முடியாது டைம். ஏன்னா நம்ம பிஜி பண்ணுறோம், அங்கே போய்ட்டு ஒரு ஜஸ்ட்டு கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், அங்கே உள்ள ஒருத்தவங்க 2 பேரோட கான்டாக்டை பில்ட் பண்ணுறோம், அவ்வளோதான் இருந்தது. ஆமாம். ஓகே. ஸோ நீங்கள் 2013 பேட்ச்னு வரும்போது உங்களோட பேட்ச்மேட்ஸ் எல்லாம் உங்களோட ரொம்ப யங்காக இருந்திருப்பாங்களே அப்போ? கண்டிப்பாக. ஓகே. என்னுடைய பேட்சில் நான் தான் எங்கள் எல்டர். அதில் ஒரு 2-3 பேர் அந்த பேட்சை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாருமே வந்து லேட் என்ட்ரி மாதிரி தான் இருந்தாங்க. ஓகே. அந்த ஆவரேஜ் என்ட்ரியே பார்த்தீங்கன்னா ஒரு 25-26 வந்துச்சு. ஓகே. ஓகே. அது ஒரு விஷயம் இல்லை, ஆனால் எப்போது அது ஃபீல் பண்ணியிருக்கீங்களான்றதுக்காக கேட்டேன். லைக் வந்து நம்ம கொஞ்சம் இன்னும் ஏர்லியாக சர்வீஸ்குள்ளே போயிருந்துருக்கணும், டிலே ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தோணுதான்னு கேட்குறேன். இது 2 விதமாக பார்க்குறேன். ஒன்று வந்து எனக்கு கிடைச்ச வரையும் சந்தோஷம், இதுவாக வர முடிஞ்சுது அப்படிங்கிறத நான் ஒரு சந்தோஷமாக பார்க்குறேன். 2வது வந்து அந்த மாதிரி வந்திருந்தா, அந்த 10 வருடங்கள் முன்பு வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் நிறைய நம்மளால் கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்துருக்கலாம். நம்மளுமே வந்து ஒரு சீக்கிரமாக சில விஷயங்கள் செஞ்சுருக்கலாம். அதனால தான் இந்த வாகை சுடவா சுடுவீர் அப்படின்ற புத்தகத்தை எழுதினது. அந்த மாதிரி ஒரு 10 வருடங்கள் யாருக்கும் வீணாயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஆமாம், 10 ஆண்டுகள்ங்கிறது ஒரு பெரிய ஒரு டிகேடில் ஒரு அது வந்து ஒரு டைம் தான். பட் ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி அதை கிளியர் பண்ணிட்டீங்க. 10 ஆண்டுகளுக்கு பிறகு சில நேரங்களில் அதையும் கிளியர் பண்ண முடியாமல்
போகிறவங்களும் இருக்காங்கல்ல, நிறைய பேர் முயற்சி பண்ணுறாங்க. அதை குறைஞ்சபட்சம் அந்த இலக்கை தொட்டுட்டீங்க அல்லது அடைஞ்சிட்டீங்க அப்படின்னு இருக்குது. அடுத்தடுத்த உயரங்கள் போகிறதுன்னு இருக்கும். அப்புறம் இதை தாண்டி நீங்கள் புத்தகங்கள் பற்றிலாம் பேசுனதுனால திருக்குறள் பற்றியும் ஒரு புத்தகம் எழுதியிருக்கீங்க இல்லையா? உரை எழுதியிருக்கீங்க. தமிழ், ஆங்கிலமா என்ன அது? ஆமாம், அது வந்து திருக்குறளில் சிம்பிள் மீனிங் இன் இங்கிலீஷ், தமிழ் அண்ட் இங்கிலீஷ் அப்படின்னு எழுதியிருக்கிறேன். இப்போ நிறைய புத்தகங்கள் ஏற்கனவே இருக்குது. உரை வந்து திருக்குறளுக்கு உரை பார்த்தீங்கன்னா நிறைய உரைகள் இருக்குது. இப்போ அதில் திரு முருகராஜ் ஏன் தனியாக அதை எழுதணுன்ற எண்ணம் வந்துச்சு, இல்லை அதில் என்ன ஸ்பெஷல்? திருக்குறள் வந்து சின்ன வயசுலேருந்து நமக்கு ரொம்ப பாடங்கள் மூலமாக அறிமுகமானது. சரி. அதில் ஒரு ஒரு ஈர்ப்பு என்னென்னா, அந்த 2 வரியில் அவ்வளோ பெரிய கண்டென்ட்டை வந்து அவரால் சொல்ல முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி, அதை வந்து நான் ஒரு ஒரு 4 விதத்தில் அதை வந்து அதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொல்லியிருக்கேன்னு கூட சொல்லலாம். என்னன்னு சொன்னால், ஒன்று வந்து இருபாலருக்கும் பொருந்துற மாதிரி எழுதியிருக்கிறேன். மனைநலம் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பொதுவாக வந்து எல்லாருமே உரை எழுதுகிறவங்க அது வந்து ஒரு ஆணுக்கு உள்ள பெண்ணுக்கு உள்ளது பண்புகளாக சொல்லுவாங்க. அதாவது அன்பாக இருக்கணும், அடக்கமாக இருக்கணும், குடும்பத்தை பார்த்துக்கணும், பொறுப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு துணையை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அது ஆணும் பார்த்துக்கணும் தானே? ஒரு ஆணுக்கும் பொதுவான பண்பாக தான் நான் பார்க்குறேன். அதனால் இருபாலருக்கும் பொருந்துற மாதிரி இதுகள் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய இடங்களில் அது மாதிரி பண்ணியிருக்கிறேன். இரண்டாவது பொது பார்வையோட அணுகிருக்கீங்க. பொது பார்வையோட அணுகியிருக்கிறேன். இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, அது ஒரு ரொம்ப அடுத்த ஜென்ரேஷனுக்கு இப்போ திருக்குறளை கொண்டு போகிறதுக்கான முயற்சிகள், அதற்கான முன்னேற்பாடுகள் எல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதில் நான் இன்னும் கொஞ்சம் எளிமையாக இருந்தால் அவங்களுக்கு சேரும் அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். அதனால் என்னால் முடிஞ்ச வரையும் தமிழ்லையும் ஆங்கிலத்துலேயும் கொடுத்துருக்கேன். ஏன் ஆங்கிலத்துலேயும் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னால், இப்போ உள்ள ஜென்ரேஷன் வந்து தமிழ்லையும் சரி ஆங்கிலத்துலேயும் ஒரு ஈக்குவலாக தான் அவங்க புலமை இருக்குது அவங்களுக்கு. அதனால் 2 பைலிங்குவலாக இருந்ததுன்னா அவங்களால இதில் இருக்கிற கேப்பை இதில் ஃபில் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இது 2. மூணாவது என்னென்னா, இது வந்து தற்காலத்துக்கு பொருந்துற மாதிரி எழுதியிருக்கிறேன். அந்த காலத்தில் வந்து திருக்குறளில் சொல்லியிருக்கிறது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா, அந்த கால சூழலுக்கு ஏற்ப மன்னராட்சி முறை அப்படி சொல்லுவாங்க. அப்புறம் மந்திரிகளுக்கு உள்ளது ஆட்சி முறையில், ஆட்சி முறை, போர் அப்படிலாம் சொல்லுவாங்க. இப்போ உள்ளது இப்போ வந்து ஆட்சியாளர்கள், அதிகாரிகள், அரசியல்வாதிகள் இப்படி இந்த மாதிரி உள்ளதுக்கு கொடுத்துருக்குறேன். 4வது என்னென்னா, அது வந்து ஒரு பகுத்தறிவோடு நான் அணுகியிருக்கிறேன். அது என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அடுத்த ஜென்மம் அப்படிங்கிறது நான் வந்து அடுத்த தலைமுறை அப்படின்னு எழுதியிருக்கிறேன். ஸ்கூலிங் அல்லது இன்ஜினியரிங் இந்த காலகட்டத்தில் தொடர்ச்சியாக வாசிப்பு இருந்துகிட்டே இருந்ததா, இல்லை வேறு மற்ற புத்தகங்கள் இல்லை? அது கேட்குறேன். கண்டிப்பாக எனக்கு ரொம்ப படிக்கிறது வந்து ரொம்ப நெருக்கமான ஒரு விஷயம். அதுதான் எனக்கு பிடிச்ச ஹாபியும் கூட. எனக்கும் தங்கச்சிக்கும் வீட்டில் போட்டி நடக்கும். இந்த வாரம் வர்ற இந்த இதழ்கள்லாம் இருக்குல்ல, யார் ஃபஸ்ட்டு படிக்கும்? ஆமாம், குயிக்காக எழுந்திரிச்சிட்டு அவ்வளோ சீக்கிரம் யார் ஃபஸ்ட்டு படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் படிக்கிறதுக்கு 15-20 மினிட்ஸ் தான் ஆகும். ஆமாம், அந்த மாதிரி. இது இல்லாமல் நீங்கள் கேட்ட மாதிரி நிறைய புத்தகங்கள் வந்து அது இடைவிடாத வாசிப்பு இருந்துகிட்டு தான் இருந்தது. சரி சரி. ஆமாம், எனக்கு இப்போவுமே வந்து இங்கிலீஷ்லையும் படிப்பேன், தமிழ்லையும் படிப்பேன். இப்போ நான் ஊருக்கு போகிறப்ப ஒரு 17 kg வந்து தமிழ் புக்ஸ் தான் எடுத்துகிட்டு போகிறேன் இப்போ. ஓகே. ஆமாம், ஒரு கிட்டத்தட்ட ஒரு லக்கேஜ் வந்து புக் ஆகிடுது. சரி சரி. என்ன மாதிரியான புத்தகங்கள் வாசிக்கிறீங்க? அது வந்து ஸ்பெசிஃபிக்காக ஆத்தர் பேஸ்டாக இருக்கா, இல்லைனா சப்ஜெக்டா, இல்லை என்ன மாதிரி உங்கள் ப்ரிஃபரன்ஸ் இருக்குது? எனக்கு வந்து படிக்கிறதும் சரி எழுதுறதும் சரி, எனக்கு வந்து நான் ஃபிக்ஷன் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் 2 to 3 hours. அது வந்து ஒரு செய்திகளை கடத்துகிற மாதிரி இருக்கணும். யாரோட படிக்கிறவங்களோட வாழ்க்கையில் சில மாற்றங்களை உருவாக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால நான் ஃபிக்ஷன் நிறைய படிப்பேன். நம்மளுக்கு கிடைக்கிற நேரம், பணிச்சூழலுக்கு இடையில் நேரம் கிடைக்கிறது கம்மி. அந்த லிமிட்டட் டைமில் எவ்வளோ இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண முடியும் அப்படிங்கிறதான் பார்க்குறேன். அதனால் ஹெவி கண்டென்ட் உள்ளதாக படிப்பேன். சோஷியல் இஷ்யூஸ், அப்புறம் வந்து புதுமையாக எழுதுகிறவங்க, அப்புறம் பேச தயங்குற சில சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் பேசணும். அந்த மாதிரி நான் எழுத நினைக்கிற சப்ஜெக்ட் கூட அந்த மாதிரி தான். ஒரு புது இடத்த டச் பண்ணலாம். எழுதுவதும் பேசுவதும் தான் பிடிக்குது. ஆமாம். ஓகே. வாசிப்பு என்ன மாற்றத்தை உண்டாக்குது? கண்டிப்பாக ஒரு புத்தகம் படிக்கிறப்பவும் நம்ம வந்து ஒரு புது உலகமே நம்மளுக்கு திறக்குது. அது வந்து ஒரு 10 பேர்கிட்ட பழகுனதான, ஒரு 10 இடங்களை பார்த்ததற்கான ஒரு அனுபவங்கள் கிடைக்கிது. அதனால் புத்தகங்கள் எனக்கு ஆரம்பத்துலேருந்து ஒரு நல்ல ஒரு துணையாகவே இருந்திருக்குது. சில நேரம் கான்ஃபிடன்ஸ் கூட கொடுத்துருக்கோம் இல்லையா? வாசிப்புங்கிறது வந்து நம்மளை இன்னும் கான்ஃபிடென்ட்டான ஒருத்தராக மாற்றிருக்கலாம். ஆமாம், அப்படி தான் இருந்திருக்குது. அப்படி ஃபீல் பண்ணிக்கலாம். இல்லை ஸ்கூலிங்கில் இல்லை காலேஜில் என்ன தனியாக நம்ம யூனிக்காக இருந்திருப்போம். நீங்கள் சொன்னீங்க தனித்தன்மை வேணும்னு. அப்போ அந்த தனித்தன்மையை கொடுக்குறதா கூட வாசிப்பு இருந்திருக்கும். கண்டிப்பாக நிறைய இடத்துல நான் படித்த இடத்துல, நான் பணிபுரிந்த இடத்துலையும் சரி, எனக்கு வந்து அந்த புத்தகம் படிக்கிறது மூலமாக கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் அதிகம் இருந்த மாதிரி சில இடத்துல நான் ஃபீல் பண்ணேன். சில விஷயங்களில், எல்லா விஷயத்துலையும் சொல்ல முடியாது, சில விஷயங்களில் கூடுதலாக நான் இன்ஃபார்ம்டாக இருந்தேன் அப்படிங்கிறது எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது. அதே மாதிரி மற்றவங்களும் அந்த மாதிரி சில ஏரியாவில் இருப்பாங்க, நான் அவங்கள்ட்டேருந்து கற்றுக்கிறது உண்டு. இன்னொன்று கூடவே பெயிண்டிங் ஒன்று உங்களோட ஸ்ட்ரென்த் இல்லை?
ஆமாம். அது எங்கே தொடங்குச்சு அது? சின்ன வயசுலேருந்து நல்ல அதாவது இதில் ஆர்வம் உண்டு. ஓகே. ஸ்கூல்லலாம் கூட இதெல்லாம் பண்ணிகிட்ருப்போம். அந்த காம்படிஷன்ஸ் வரதாகட்டும் எல்லாமே பண்ணுறோம். வீட்லேயும் நிறைய பண்ணிகிட்டே இருப்போம். இங்கே சர்வீஸ் வந்தது அப்புறமா என்னுடைய சீனியர்ஸும் சஜஸ்ட் பண்ணாங்க, சர்வீஸில் உள்ளவங்க. தென் ட்ரைனிங்லேயும் சொன்னாங்க, நீங்கள் உங்களுடைய ஹாபீஸை நல்லா முடிஞ்ச அளவுக்கு நிறைய ஹாபீஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் போகிற கண்ட்ரீஸ்லாம் வேறு வேறு இடம், வேறு வேறு சூழல் இருக்கும். உங்களை நீங்கள் வந்து ஒரு உயிர்ப்பாக வச்சுக்கிறதுக்கும் ஒரு ஆக்டிவாக இருக்கிறதுக்கும் அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி, அப்போ தான் வந்து நான் யோசிக்கிறப்ப எனக்கு வந்து பெயிண்டிங்கில் ஆர்வம் இருக்கே. இப்போ புது புது சூழலுக்கு போகிறோம், புது புது மனிதர்களை சந்திக்கிறோம், இந்த விஷயங்கள்லாம் நம்ம அந்த பெயிண்டிங் உள்ளே வந்து இறங்குமே அப்படிங்கிறதுக்காக நான் அதை வந்து ஒரு ஆக்டிவாக பர்சூ பண்ண ஆரம்பித்தேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருந்தது. ஒரு 2 இடத்துல வந்து அதை எக்ஸிபிஷனும் நல்லா பண்ண முடிஞ்சது. ஆமாம். எங்கெங்கே பண்ணீங்க? வெளியில்? ஈஜிப்டில் இருக்கிறப்ப அந்த ஆமாம், அங்கே ஒரு வெல் ரெப்யூட்டட் இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது, இன்ஸ்டியூட் அதில் பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்து. ஓகே. என்ன ஏதாவது தீம் பேஸ்டாக இருக்கா உங்கள் பெயிண்டிங், இல்லை அதை எப்படி? நான் வந்து ஒரு 2-3 தீமில் பண்ணியிருக்கேன். ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டைகாட்டமி ஸ்டைல்னு சொல்லுவாங்க. இது வந்து நான் என்னுடைய இன்னோவேஷன் தான் சொல்லணும். இதில் என்னோட ஒரு சின்ன பங்களிப்பு. ஒரு 2 விஷயங்களை வந்து கான்ட்ராஸ்டான விஷயங்களை கம்பேர் பண்ணி பண்ணுறது. ஓகே. அந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஸ்கூல் கோயிங் கிட், அப்புறம் வந்து ஒரு குழந்தை தோழராக உள்ள ஒரு குழந்தை, இவங்க 2 பேரையும் வந்து கம்பேர் பண்ணி ஒரு கான்ட்ராஸ்ட்டாக அதை கொடுக்குறது. இந்த மாதிரியான ஒரு 20 to 30 பெயிண்டிங்ஸ் அந்த மாதிரி பண்ணியிருக்கிறேன். தென் செகண்ட்லி பார்த்தீங்கன்னா ஸ்டோரி டெல்லிங் டெக்னிக்கில் பண்ணேன். அதுவும் வந்து நான் ட்ரை பண்ண புதுசாக. இப்போ ஐவகை நிலங்கள் தமிழில் நம்ம தெரிஞ்சிருக்கோம். அது மாதிரி இப்போ மருதம் நிலம் எடுத்துக்கிட்டு அதில் உள்ள வாழ்வியல், மக்கள், அவங்களோட தொழில், அது மாதிரி இயற்கை வளங்கள், அதெல்லாம் வந்து ஒரு ஸ்டோரி டெல்லிங்காக சொல்கிறது ஒரு ஃப்ரேம்லேயே. அது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. தேர்ட் வந்து என்னென்னா இந்தியன் டான்ஸ் ஃபார்ம்ஸ். அது வந்து 8 கிளாசிக்கல் டான்ஸ் ஃபார்ம்ஸ், அப்புறம் ஃபோக் டான்ஸ் ஃபார்ம்ஸ், செமி கிளாசிக்கல் டான்ஸ் ஃபார்ம்ஸ், இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து வச்சு ஒரு தீமாக பண்ணியிருந்தேன். அது சார்ந்த பெயிண்டிங்ஸு. ஏன்னா நான் வந்து பார்க்குற வேலை வி ஹேவ் டு ரெப்ரசன்ட் இந்தியா. ஸோ இந்தியா ரெப்ரசன்ட் பண்ணுறப்போ நம்மளுடைய கிளாசிக்கல் டான்ஸ் ஃபார்ம்ஸ், ஆர்ட் ஃபார்ம்ஸ், இதெல்லாம் வந்து பார்ட் ஆஃப் இந்தியன் கல்ச்சர். ஸோ இதுக்கு வந்து நான் 2மே வந்து சேர்த்து பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக பார்த்தேன். ஓ, ஓகே. ஸோ பெயிண்டிங் அல்லது ஓவியங்கள் வரைகிறது அப்படிங்கிறது வந்து ஒரு ஹாபியாக மட்டும் இல்லை, அதில் கல்ச்சுரலாகவும் நிறைய விஷயங்களை சொல்ல முடிஞ்சிச்சு. அண்ட் நிறைய இடங்களுக்கு போகும்போது அது ஒரு தேவையும் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க இல்லையா? ஒரு ஒர்க், ரொம்ப ஹார்ட் ஒர்க் அப்படின்னு இருக்கிறது, இல்லைன்னா தொடர்ச்சியாக வேலை பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு ஒரு ஹாபி தேவையாக இருக்கா? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது? கண்டிப்பாக. இது வந்து நம்ம வேலைக்கு போகிறதுக்கு அப்புறம் கூட மட்டும் இல்லை, நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறப்பவே இதை பற்றின நான் என்னோடய புத்தகத்துலேயும் சொல்லியிருக்கேன். இதை ஒரு 1 or 2 ஹாபீஸ் வந்து நீங்கள் ஒவ்வொருத்தவங்களும் பர்சூ பண்ணுங்கன்னு சொல்கிறேன். அது எதனால் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்லி வந்து உங்களை வந்து வெரி எனர்ஜெட்டிக்காக ஆக்டிவாக வச்சுருக்கோம், ப்ரொடக்டிவாக வச்சுருக்கோம். உங்களுக்கு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வரும். தென் உங்களால் ப்ரொடக்டிவாக இந்த மாதிரியான விஷயங்களை பண்ண முடியும். அப்புறம் வேலைக்கு ஜாயின் பண்ணதுக்கப்புறமா கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களோட வேலை உங்களை வந்து சில சில இன்னல்கள், என்ன சொல்கிறது, சில டயர்ட் ஆகும், சில சமயத்தில் ஓவர் ஒர்க்டாக இருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரியான ஹாபீஸ் வந்து உங்களை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணும். ஓகே. நீங்கள் வந்து அங்கே ரிலாக்ஸ் ஆகலாம். ஸோ அதுக்காக தான் நான் மெயினாக பார்க்குறேன். ஓகே. எனக்கு தனிப்பட்ட விதத்தில் ஹாபீஸ் நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஓகே. இது வரைக்குமான அனுபவம் அப்படிங்கிறது என்ன கொடுத்துருக்கு? இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆசிரியராக இருந்த வரைக்கும் ஒரு அனுபவம் இருந்திருக்கும். அதுக்கு பிறகு ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு அந்த அனுபவம் அப்படிங்கிறது எப்படி பார்க்குறீங்க? இதுவரையும் 12-13 வருஷங்கள் முடிச்சிருக்கிறேன். இதில் வந்து வேறு வேறு கண்ட்ரியில் பண்ணுறப்ப நமக்கு வந்து, அதாவது நான் பணிபுரிகிறப்ப நல்ல நம்ம இந்திய மக்களோட, நம்மளுடைய மக்களோட ஒரு அவங்களோட வந்து கலந்துரையாடுறதுக்கு, அவங்களோட உணர்வுகளை புரிந்துக்கிறதுக்கு, அவங்களுக்கும் நம்ம நாட்டுக்கும் ஒரு வேர்களை தேடி அவங்க வர்றதுக்கு, அந்த ஒரு பயணத்தில் நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு பங்களிப்பு அது பண்ண முடியுது. ஆமாம். இப்போ இங்கெல்லாம் பேரண்ட்ஸையும் கூப்பிட்டு போகிறீங்களா? வெவ்வேறு நாடுகளுக்கு போகிறீங்க, அவங்க வராங்களா, இல்லை அவங்களுக்கான எக்ஸ்போஷர் இருக்கா எப்படி? ஆமாம், கண்டிப்பாக. அம்மா அப்பா ஆரம்பத்தில் வந்தாங்க. சரி. ஈஜிப்டில் ஃபுல்லாக இருந்தாங்க. ஓகே. எல்லாம் ஒன்றா இருந்தோம். டெல்லியில் இருந்தோம். ஜோர்டனில் கொஞ்ச நாள் இருந்தாங்க. ஆனால் என்ன ஆச்சுன்னா, அவங்களுக்கு வந்து ரொம்ப அவங்களோட பெரும்பான்மையான வாழ்க்கை எங்கேயே இருந்ததுனால அவங்களுக்கு அங்கே வந்து ஒரு சடனாக அதை அங்கே அடாப்ட் பண்ணிக்கிறதுல கொஞ்சம் சிரமங்கள் இருக்குது. ஓகே. அதனால் என்ன முடிவு பண்ணாங்கன்னா, ஒரு 3 months 4 months வரோம், அதுக்கப்புறம் வந்துட்டு போகிறோங்கிற மாதிரி அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அப்பா வந்து பேருந்து நடத்துனர், கண்டக்டராக இருந்தார். ஆமாம். ஓகே. ஃபாதர் இன்லாவும் அதோட தொடர்புடையவர் இல்லையா? ஆமாம், அவங்க வந்து ஓட்டுநர், இவங்க நடத்துனர். ஓகே. ஆமாம், 2 பேரும் ஒன்றா பணிபுரிஞ்சாங்க. ஒரே பஸ்ஸா? ஒரே பஸ்ஸில் ஆரம்பத்தில் இருந்தாங்க. அப்புறம் வேறு வேறு இதில், ஆனால் ஒரே டெப்போ. ஓ, சரி 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 சரி. ஒன்றா இங்கே ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாங்க அப்பாவும் ஃபாதர் இன்லாவும். ஆமாம் ஆமாம். இப்போ நீங்கள் 2 பேரும் ஒன்றா ட்ராவல் பண்ணுறீங்க, நீங்களும் உங்கள் ஒய்ஃபும். இப்போ நானும் ஒய்ஃபும் அந்த பேருந்து பயணத்தை கொஞ்சம் நீட்டிச்சு இப்போ வந்து அதை உலகம் எடுத்து போயிட்டுருக்கோம். சர்வதேச பயணமாக மாற்றிட்டீங்க அதை. ஆமாம். பிள்ளைங்க எப்படி கோப்பப் பண்ணுறாங்க? ஏன்னா இப்போது ஒன்று வந்து இப்போ அவங்களுக்கு வந்து ஸ்டடீஸ் பாதிக்கப்படாதா? பிள்ளைகள் வந்து அங்கே
எல்லாம் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸ் இருக்கும். ஓகே. அதனால் மோஸ்ட்லி நம்ம போகிறது பார்த்திங்கன்னா அந்த கேபிட்டல் சிட்டிஸ் தான் போகிறோம். ஆமாம். அங்கே எல்லாமே இன்டர்நேஷ்னல் சிலபஸ் இருக்கிறதுனால கிட்ஸ்னால ஈஸியாக அதில் கோப்பப் பண்ணிக்க முடியுது. ஓகே. அவங்களுமே அதை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. ஆமாம். முயற்சி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பயணம் தான். கீழ்வேளூரில் தொடங்கி இன்றைக்கி வந்து வெவ்வேறு நாடுகளுக்கு பயணப்பட்டுகிட்டே இருக்கிறீங்க. தொடர்ச்சியாக வாசிக்கவும் எழுதவும் செய்யக்கூடிய ஒருத்தராகவும் இருக்கீங்க. இப்போ ரொம்ப அடிப்படையில் நீங்கள் சொன்னது வந்து நல்ல மனிதராக இருக்கணும் அப்படிங்கிறதுலேருந்து தான் நம்ம அடுத்தடுத்து நல்ல அதிகாரியாக மாறுறதுங்கிறதும் இருக்க முடியும் அப்படிங்கிறதா இருக்குது. நிச்சயமாக பேருந்து நடத்துனரும் ஓட்டுநருமாக சேர்ந்து பெருமைப்படக்கூடிய ஒரு இடத்துல தான் திரு முருகராஜ் இருக்காருன்னு நினைக்கிறேன். உங்களுடைய வருகைக்கும் கருத்து பெயருக்கும் மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.